மிகவும் அவசரமாக இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இன்று இரவுக்குள் நீ 11 முறை சொல்லிவிட்டு இந்த பதிவை மட்டும் நீ முழுமையாக கேட்டிருப்பாயே, ஆனால் உன்னை விட பாக்கியசாலி இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று இந்த முருகன் வாக்களிப்பேன். அப்படி என்ன அவசரமான செய்தியை, அந்த அதிர்ஷ்டத்தை உன்னிடம் கொண்டு வரக்கூடிய செய்தியை இப்பொழுது சேர்க்க வந்திருக்கின்றேன். முருகா சரணம் என்று மனதிற்குள் சொல்லிக்கொள். நீ எங்கு சென்றாலும் இந்த மந்திரம் உனக்கு வழித்துணையாக வந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையின் பாதையில் பெரிய அதிர்ஷ்டம் இன்று உன்னை சுற்றி வீரியமாக மலரப்போகின்றது. உன்னுடைய முயற்சிகள் இந்த பூமியில் பனித்துளியாய் மிளிரட்டும். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு தெய்வீகமாக எப்பொழுதும் கிடைக்கட்டும். எதிரிகள் எத்தனை பலம் வாய்ந்தவராக இருந்தாலும் என்னுடைய துணை ஒன்று அவர்களுடைய சாம்ராஜ்யத்தையே அழித்து அதே இடத்தில் உனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி சாதனை படைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டத்தை நீ பெற்று விட்டாய். புதிய அத்தியாயத்தை, புதிய அதிகாரத்தை நம்பிக்கையோடும் உறுதியோடும் உன்னுடைய உள்ளத்தை வலுப்படுத்தக்கூடிய விஷயங்களோடு இன்றைய இரவிலேயே நான் உன் வாழ்க்கைக்கு செய்து கொடுப்பேன். உன் மனதை விரிவாக்கி அதை அமைதியாக்கி மௌனத்தை பதிலாக பிறருக்கு நீ கொடுப்பாயேயானால் எந்த ஒரு சண்டையும் சச்சரவும் விவகாரமும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் இருக்கப் போவது இல்லை. பதிலால் எதையும் சொல்லாமல் செயலால் நீ வெளிப்படுத்துவாயேயானால் அவர்களுடைய அறிவுக்கு அது எட்டிவிடும். வாய்மொழியால் நீ சொல்லுவதை யாரும் அவர்களுடைய செவியால் கேட்க தயாரில்லை என்கின்ற பொழுது உன்னுடைய வார்த்தை அந்த இடத்தில் பயனற்று போய்விடுகின்றது. அந்த இடத்தை மேலும் மேலும் வார்த்தைகளால் நிரப்பி உன்னை நீ தரம் தாழ்த்தி கொள்ளாமல், உன் மதிப்பை நீ இறக்கி கொள்ளாமல் அந்த இடத்தில் மௌனம் காத்து நிதானமாக சிந்தித்து உன்னுடைய செயல்களால் நீ அனைத்தையும் செய்து காட்டுவாயானால் உன்னுடைய நிலை மேலும் மேலும் உயர்த்தி காண்பிக்கப்படும். மதிப்போடும் மரியாதையோடும் நீ வாழ். உன்னுள் நான் கண்டு கொண்டிருக்கும் அந்த சூரிய ஒளியானது இந்த உலகை முழுமையாக தெளிவுபடுத்த வந்து விட்டது. அண்டமும் அகண்டமும் எப்பொழுதுமே உன்னுள் இருந்து உன்னுடைய செல்வாக்கையும் அழகையும் உன்னுடைய வாழ்க்கையில் மலர செய்யக்கூடிய அளவிற்கு விரிந்து அத்தனையும் பெரிய அளவில் பெரிய மாற்றங்களாக நன்மைகளாக உன்னுடைய வாழ்க்கையை வந்து அடையும். சரியான நேரமும் தெளிவான புத்தியும் இரண்டும் சேர்ந்தால் எப்பேற்பட்ட துன்பத்தையும் தடைகளையும் வென்று வீழ்த்தி அந்த இடத்தில் வெற்றியை கண்டுவிடலாம். அப்பேற்பட்ட வெற்றிய அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கை இன்றைய தினத்திலிருந்து காண தயாராகிவிட்டது. பெருமையோடும் புகழோடும் பேரோடும் நீ வாழப்போவது உறுதியான ஒன்று. உனக்கு உதவ யார் முன்வரவில்லை என்றாலும் இந்த முருகனுடைய அருள் முன்வந்து உன்னை அந்த இடத்தில் காத்து நிற்கும். உன்னை பற்றி தூற்றுபவர்களும் குறை சொல்லுபவர்களும் விமர்சனம் செய்பவர்களும் அதே இடத்தில்தான் நிற்கப் போகின்றார்கள். நீயோ அவர்களின் முன்னால் பெரிய வளர்ச்சியை, முன்னேற்றத்தை கண்டு உயர்ந்து வாழ்ந்து நிற்கப் போகின்றாய். எளிமையாக நீ வாழ்வதைப் போல தெரிந்தாலும் ஆனால் ஒரு உயரிய வாழ்க்கையை தான் இப்பொழுது கூட நீ வாழ்கின்றாய். அதை உன்னுடைய மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சகிப்போடு சில விஷயங்களை நீ கடந்து வந்து விட்டால் அதை விட மனதைரியம் உனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. இதுவும் கடந்து செல்லட்டும் என்று சில விஷயங்களை தாண்டி வா. உன்னை நீ தளர்த்தி கொள்ளாமல் அந்த விஷயத்தில் மீது உன் பிடிப்பை நீ தளர்த்தி கொண்டு அதை கடந்து மீண்டு வெளியே வா. இந்த முருகனுடைய அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைக்க வேண்டுமானால் மனபாரத்தை எல்லாம் கீழே வைத்துவிட்டு முருகனை சரணடைந்து விட்டு என் நேரமும் என் நாமத்தை சொல். உனக்கான பேர் அதிர்ஷ்டம் இப்பொழுது உனக்கு கிடைத்து விட்டது. நல்லது நடக்கும்.